Thank you, India. Thank you, Indian people, Indian government. As a Sri Lankan citizen, இலங்கை பிரஜையாக இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். சிக்லோன் டிக்வா என்ற புயலினுடைய கொடூர தாக்கத்தால முழு இலங்கையுமே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இதுவரைக்கும் நவம்பர் 30ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிற 196 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்ததாக தரவு சொல்லுது. 200க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாக்கத்தை கேள்விப்பட்ட உடனே முதல் நாடாக ஓடி வந்து உதவியது இந்திய நாடு. ஒரு அயல் நாடாக அவர்களுடைய அன்பை அற்புதமான முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்திய அரசுக்கும் நன்றி, இந்திய மக்களுக்கும் நன்றி. குறிப்பா ஆபரேஷன் சாகர் பந்து அப்படின்ற பேர்ல இந்த ஹெல்ப் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய விமானங்களையும் சரி, நிவாரணங்களையும் சரி, படை வீரர்களையும் அனுப்பி மீட்பு பணிக்காக வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட இலங்கை நாடும் இலங்கை நாட்டு மக்களும் கூடிய சீக்கிரம் மீண்டெழ வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனைகள் நீங்கள் எல்லோரும் வழங்கணும். எல்லோருடைய ஒத்துழைப்போட நிறைய தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய சேனலுடைய சொந்தங்கள் பலர் என்னை கண்டெக்ட் பண்ணி விசாரித்திருந்தீங்க. எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் கேளுங்க. தனிப்பட்ட முறையிலையும் பண்ணுறதுக்காக நீங்கள் பேசியிருந்தீங்க. அது முதல்ல விசாரித்ததுக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்னதுக்கும் அதற்கும் நான் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இலங்கையினுடைய செய்திகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் ஒரு தொப்புள் கூறு உறவாக நீங்கள் செய்தியை கேட்ட உடனே ரொம்ப கவலை அடைந்து விசாரிக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. பிரார்த்தனை ஒன்றே நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரும்பலம். அதோட முடிந்த வரைக்கும் மீட்பு பணிகள் எல்லாம் நிறைவடைந்ததுக்கு பிறகு உரிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் நிவாரணம் உரிய நேரத்துக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்ற பிரார்த்தனையோட வழக்கமாக நம்ம கிரிக்கெட் வீடியோஸ் போடுவோம். பட் இந்த நாட்டினுடைய சிச்சுவேஷன்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்குரிய வாய்ப்புகளோ வழிகளோ கிடைக்க இல்லை. ஆனால் செய்திகளை அறிகின்ற போது இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா முதல் ஓடி போட்டி நடந்திருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமாக ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்க விளையாடி இருக்கிறாங்க. தோனி அவருடைய ஊர்ல தான் அந்த மேட்ச் நடந்திருக்குது. செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. கேப்டனாக KL ராகுல் 2 பேருமே 50 அடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய இந்த உதவியோட இந்தியாவினுடைய இந்த வெற்றிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் இலங்கை பிரஜையாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தேங்க்யூ.